மீளவும் தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய 9வது பாராளுமன்ற தேர்தல் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 9வது பாராளுமன்ற தேர்தலிலே வாக்கு சாவடிகளிலே பெருந்திலான எல்லாத்துக்கும் பட்டி தொட்டி எல்லாம் இப்ப இவைந்த இடங்களுக்கு கூட எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா தரப்பட்ட எல்லா தரமான ஆக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த இந்த இவற்ற கன்வர்சிங் இந்த மைந்தண்ட வலைத்தளம் மட்டும்தான். உண்மையில அதை சில பேர் அதை புரிஞ்சு கொள்ளாமல் சில தர்க்கங்களும் சில குறைபாடுகளோடையும் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது. ஆனா மறக்க முடியாத உண்மை இந்த வலைத்தளம் இல்லாட்டி இந்த இவற்ற குறுகிய காலத்துக்குள்ள இந்த இடம் யாழ் மாவட்டம் முழுக்களும் இந்த இவற்ற பரப்புரை போய் சேர்ந்திருக்காது. அதுதான் உண்மை. இத புரிய வேண்டிய ஆக்கள் கட்டாயம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மைந்தண்ட வலைத்தளத்துக்கு நன்றியுடையவர்களா இருக்க வேணும். ஏனண்டா எத்தனையோ என் ஃப்ரெண்டாக்கள் வன்னியில டாக்டர்ஸா இருக்கிறோம், லோயர்ஸா இருக்கிறோம். அவங்க எல்லாம் சொல்லிக்கே சொன்ன கதை வன்னி மைந்தண்ட தளம் தான் டாக்டர் அர்ச்சனாவுக்கு முழு இடமும் கொண்டு போய் சேர்த்தது குறுகிய காலத்துக்கு என்று அவைகள் இது சொல்லிக்க அவங்க புறப்பட்ட இன்னொரு விஷயம் வன்னியில பழைய போராளிகள் அங்க போராளிகள் சுயேட்சை குழுவாக கேட்கணும் ஆனா அவைகளுக்குரிய பரப்புரை தளமாக எதுவும் இல்லாததால அவைகள் வன்னிக்குள்ள கூட பல இடங்கள்ல அறியப்படாமல் இருக்கிறோம். இப்ப 2 வீக்ஸ் முதல் கூட என்னோட கதை கேட்கல ஃப்ரெண்ட்ஸாக்கள் சொன்னது. ஸோ என்ன சொல்ல வாரேன்டா உண்மையில டாக்டர் அர்ச்சனாக்கு விரும்பியோ விரும்பாமலோ எதேச்சியாகவோ என்னவோ அவருக்கு கிடைச்ச உண்மையில ஒரு கிஃப்ட் என்று தான் சொல்ல வேணும். வன்னி மைந்தன்ற ஸ்தலம் ஒரு பரப்புரை ஊடகமாக உண்மையில எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தது வன்னி மைந்தன்ற ஸ்தலம்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸ்பெஷலி தேங்க்ஸ் வன்னி மைந்தன் கடற்கரை சைட்டால. அப்ப நாங்கள் எங்கட இந்த கிளப்ல எல்லாம் பாய்ஸோட கதைச்சு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா வேலை செய்தோன்றது நாங்களும் எங்களை தெரியாது உங்களுக்கு. இப்போ எங்களோட சைட்டில் அப்படியும் ஒரு 100 ஓட்டு கிட்ட வரமுன்னா அதில் கொஞ்சம் இந்த ஏழாவது ஆக்கள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட ஓட்டோவில் பைக்குகள் எல்லாம் ஏற்றி கொண்டு போய் டாக்டர் அர்ச்சனாக்கும் நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 5க்கு போட்டிருக்காங்க. நான் உங்களோட நான் சாவச்சேரி பிரச்சனை டாக்டரோட இருக்கிறேன். ஆனால் அதுக்கு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களோட சப்போர்ட் அண்ட் அவைக்கு இருக்குது. நான் டெய்லி இதில் ட்ரை பண்ணுறேன்னா நான் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறேன் இல்லை மேலே வரதுக்கு. சரி அண்ணா. ஓகே, மிக நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. ஓகேண்ணா. அப்படியே சப்போர்ட் ஆயிருங்க. நான் இருப்போம் கண்டிப்பா. இதில் என்னென்னால் தங்களுடைய ஆட்டோ மற்றும் மோட்டார் சைக்கிள் வாயிலாக வீடுகளுக்கு சென்று ஏல முடியாதவர்களை ஏற்றி சென்று வாக்களிப்பில் ஈடுபட்டதாக இந்த யூட்டன் அந்த சோதனை சொல்கிறார். இங்குதான் அவருடைய அர்ப்பணிப்பு இருக்கு. அதாவது எப்படியாவது இவர்களை வாக்களிக்க வைத்துவிட வேண்டும் என்பதற்காக தங்களது வாகனங்களை பயன்படுத்தி நேரத்தை அர்ப்பணித்து இதுல வாக்களித்துக்கிறார் சொன்னால் இதுதான் அந்த வெற்றியினுடைய அர்ப்பணிப்பினுடைய ரகசியம். எல்லாரும் அப்படி ஒவ்வொரு கண்டாக்ட்ஸா போவோம். இதில் கொஞ்சம் இந்த முதியோர் கொஞ்சம் கூட ஆக்கள், வயது போன ஆக்கள் கொஞ்சம் கூட. அப்போ அவங்களுக்கு நாங்கள் தெரியும் எங்களுக்கு யார் போவாங்க போய் போடுவாங்க, யார் போய் போட மாட்டாங்க என்ன தெரியும். அப்போ எங்களுக்கு சப்போர்ட்டை உடனே வெளிக்கிட்டு வருவாங்க. நாங்கள் ஏற்றிட்டு போகிற மாட்டா வருவாங்க, ப்ராப்ளம் இல்லை. நீங்க இப்படி அடிக்கடி வாங்க எங்க தளத்துக்கு. அடுத்தடுத்த தேர்தல்கள் அடுத்தடுத்த இதெல்லாம் உங்களை சேர்த்து பயணிப்போம், யோசிக்காங்க. சின்ன கொடியல் தான், நாங்க பெரிய நாங்க சின்ன கொடி. ஓகே, பிரச்சனை இல்லை. என்னன்னாலும் நீங்க வாங்க எங்க தளங்களுக்கு வாங்க. அதில் ரிக்வெஸ்ட்டை கொடுங்க. இல்லைன்னா கீழே மெசேஜ் போடுங்க, என்ன ஏற்ற சொல்லி. அப்படி ஏற்றுவாங்கல்ல. தெரியும் ஆக்கள் கூட நீங்க எகச்சில் அவ்வளோ பார்க்கல தானே. சாரி, அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்.
பட் தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து பயணிப்போம். உங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட யூடியூப்ஸ் மேட்டர் இது டிக்டாக் ஃபுல்லாவே எப்போ அப்படியே பைக் ஓடினாலும் காதுக்குள்ள ஹெட்செட் இருக்கும், இந்த ஏர்போர்ட்ஸ் அதில் போட்டுட்டு நியூஸை போட்டுட்டு யூடியூப்லேயோ இதுலேயோ அப்படியே கேட்டுக்கொண்டு தான் திரியிறது. வீட்டுக்காரரெல்லாம் பேச்சு உங்களுக்கு என்ன விசாரம் அதையே கேட்டுக்கொண்டு திரியிறீங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதே தான் வெறி மாதிரியே வந்துச்சு. மிக்க நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி, மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. ஓகேண்ணா. உறவுகளை பாருங்கள், அதாவது அர்ச்சுனா ராமநாதன் எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்பதற்காக தாங்கள் வாகனங்களை செலுத்திக் கொண்டு அந்த வாகனங்களை பயணிக்கின்ற பொழுது கூட காதுக்கை கேட்டுக்கொண்டு அந்த வீதியை பாதுகாத்தவாறு தமது பயணத்தை மேற்கொண்டு தங்களது வேலை செய்து கொண்டிருக்கிறதாக இவர்கள் சொல்கின்ற பொழுது உண்மையிலே இங்குதான் இவருடைய அர்ப்பணிப்பும் இவருடைய தேடலும் இவருடைய ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இதனூடாக தீர்க்கப்பட்டு விடுமா என்கின்ற அந்த ஏக்கம் தான் அதில் காணப்படுகிறது. ஆகவே இந்த இயக்கத்தினை உரியவர் தயவு செய்து புரிந்து கொண்டு அந்த மக்களுக்குரிய மரியாதையும் கண்ணியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் வென்றுவிட்ட கழிப்பிலே நாங்கள் மாறிவிடுவோமாக இருந்தால் அல்லது இந்த மக்களை நாங்கள் மறந்து விடுவோமாக இருந்தால் அல்லது மக்களுடைய அந்த எண்ணங்களை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்க நாங்கள் முனைந்தால் நாங்கள் நாளை காணாமல் போய்விடும். ஆகவே இந்த அர்ப்பணிப்பு என்பது உண்மையிலேயே இதுவரை எந்த ஒரு தேர்தல் கட்சிக்கும் தானாக சேர்ந்த ஒரு கூட்டம் தன்னிச்சையாக இணைந்து எப்படியாவது வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். அப்ப ஏன் எதற்காக இத்தனை அர்ப்பணிப்பு, எதற்காக இந்த விடயம் செய்கிறார்கள்? அப்ப அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் தயவு செய்து உரியவர்கள் இதை பொறுப்பாக எடுத்துக்கொண்டு இதை பொறுப்பான முறையில் உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்க. இந்த இதில் இப்போ நடக்கிற அந்த அவ்வளோ உரையாடல்களும் நான் கண்டிப்பாக நான் பெனிமன் யூடியூப் சில நிமிடங்களில் நான் பதிவேற்றம் செய்வேன். ஏனென்றால் இந்த விடயங்கள் ஒவ்வொருவரும் திருப்பி பார்க்க வேண்டும், திருப்பி மீட்டி பார்க்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அது புரிந்திருக்கும் இந்த மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பது. மிக்க நன்றி. ஏன்னா காலம் மறக்காது, இந்த தளம் உங்களை மறக்காது. எழுந்திருங்கள், நாங்கள் எதிர்காலம் உங்களை தேடி வரும். அப்பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் அதில் கூடி வரும். அப்பொழுது உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி அண்ணா, நன்றி நன்றி. எங்கட ஊர்ல வந்து அவங்களுக்கு சரியான தெளிவில்லை ஓட்ஸ் எப்படி போடணும். அந்த ஏஜான ஆக்களுக்கு இப்ப பிரச்சாரமோ அப்படி ஒன்றுமே எங்களோட இதுல எந்த கட்சியாலயும் வந்து நடக்கிறதில்ல. அது கொஞ்சம் கடற்கிற சைட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, மாதங்களால மேரசன் கூட்டம்னு சொல்லி கொஞ்சம் ஏரியாஸ். நாங்கள் அவையில ஏற்றிக்கொண்டு போகும்போதும் சொல்லிக்கொண்டுதான் போவோம். நாங்கள் இப்படி போடுங்க, வெளியில போகக்கூடாது, 3 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தெளிவான விளக்கம் வந்து நாங்கள் எல்லாருக்குமே இல்லைன்னு தான் சொல்லணும். கூடுதலா மிக்க நன்றி. உண்மையில ஒரு வறுமையில இருக்கின்ற அந்த காலப்பகுதியில் உங்களுடைய ஆட்டோக்களை பயன்படுத்தி உங்களுடைய வாகனங்களை பயன்படுத்தி எரிபொருட்களை செலவு செய்து ஒரு அர்ப்பணிப்பு. இது ஒரு களத்துல ஒரு விடுதலை போராட்டம் நடக்கின்ற பொழுது அந்த போர்மையிலிருந்து காயப்பட்டவர்களை மருத்துவமனை கடத்தி செல்வது அல்லது அதற்கான விநியோக வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பது என்கின்ற அந்த காலத்தை நான் இதுல பார்க்கிறேன். அந்த ஒரு யுத்தம் நடக்கின்ற பொழுது அந்த களமுனையில மக்களுடைய பிந்தள ஆதரவு, விநியோக வழிகள், காயப்பட்டவர்களை மீட்டுக் கொண்டு மருத்துவமனை சேர்ப்பது, சாப்பாடுகளை செய்து கொடுப்பது, இந்த பின்தளத்துல அந்த மக்கள் அந்த போராட்ட காலங்கள்ல எப்படி தங்களை அர்ப்பணித்தார்கள் அப்படியான ஒரு அர்ப்பணிப்பதை நான் பார்க்கிறேன். மிக்க நன்றியான களமும் அப்படியும் இருக்கலாம். எங்கட அண்ணாவும் எங்கட அப்பாவும் அங்கால இருந்தா வந்தவர், கடைசி யுத்தத்துல கடைசியா முகாமிலாம் இருந்தா வந்தவர். அந்த இதோ என்னவோ தெரியல, நான் எதிர்பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி சரியா வரணும் பண்ணி எதிர்பார்க்கிறோம். சில பெரியாக்கள் வந்து எங்களுக்கு பேசி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன விசராண்டு. நாங்க அவருக்கு கடைசியில் அவைக்கு சொன்ன விஷயம் வந்து கடைசி எங்களுக்காக அவர் அங்கே கூட கதைச்சாச்சும் அடி வாங்குவார் டாக்டர், கடைசி அடியாச்சும் வாங்குவார். எங்களுக்காக ஒரு ஆளாச்சும் கதைக்க போகும். தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் எல்லாம் அந்த 3 மொழியும் அவருக்கு தெரிகிறபடியா கடைசி போய் பிரச்சனையாச்சும் படுவார் எங்களோட கதையை சொல்லி. ஒவ்வொரு வருஷம் இப்போ எங்களுக்கு தேர்தல் வர மொழியே அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாது. இப்போ அந்த தேர்தல் டைமில் எல்லாத்த பேரும் நான் காதில் கேள்விப்படுவோம். வீடோ சைக்கிளோ என்னென்னாலும் வீணையோ அந்த தேர்தல் டைமில் மட்டும்தான் எங்கிற காதில் கேட்கும். இப்போ டாக்டர்கிட்ட சாவச்சேரி பிரச்சனையில இருந்து இப்போ 150 அவர் எத்தனை நாள் பயணிக்கிறாரோ அத்தனை நாள் இந்த ஹெட்செட்டுக்குள்ள இருந்திருக்கிறார் டாக்டர். அப்படி சில அதில் நாங்கள் அடிக்டோ என்னவோ தெரியல, சில பேர் பேசுவாங்க அப்படி செய்யக்கூடாது. எங்கிற அண்ணாக்க கூட பேசி இருக்கிறாங்களா, நாங்கள் அவைக்கு சில விஷயத்த சொல்லியிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு விரும்பினாக்களை போடுங்க, நாங்கள் மாற்றி காட்டுவோம், அவரை கட்டாயம் மீட்டி காட்டுவோம். மேலே என்ன எங்களுக்கு சப்போர்ட்டாக சில கிளப்ஸில் படிகள் இருக்காங்க. இப்போ நாங்கள் சின்ன படிகள் பயிற்சி தான் இப்போ நாங்கள் சொல்கிறத ஒரு சமூகம் கேட்கும், படிகள் கேட்பாங்க, படிகள் சமூகம் கேட்பாங்க. இதுதான் ஐயா எழுச்சி, இதுதான் ஐயா புரட்சி, இதுதான் ஐயா மறுமலர்ச்சி, இதுதான் தேடல், இதுதான் கூடல். இப்படிதான் இருக்கணும். மிக்க நன்றி நண்பரே. கேட்க எல்லாம் புல்லரிக்குது. நாங்கள் அந்த சின்ன வயசுல 14 வயதுல 15 வயதுல 17 வயதுல
களமுனையில நாங்கள் இருக்கைகளை போராளிகள் வரைக்கல பின்பத்துல இருந்து நாங்கள் அந்த ஆற்றிய பணிகள் அல்லது அந்த பின்பலத்தில் நாங்கள் கண்ணால பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இருக்கின்ற அந்த உத்வேக உணர்வுகள் எப்படி இருந்தது என்பதை இப்போது நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மெய்சிலிக்கின்றது. சில வழியில் அந்த களமுனைக்கு நாங்கள் செல்ல முடியாமல் இருக்கும். ஆனால் அந்த வாகனங்கள் வேகமாக வருகின்ற பொழுதும் அதை வீதியை இடைமறைக்காத மக்கள் அதை ஒதுங்கி நின்று அவர்களுக்கான வழிவிட்டு கொடுத்ததிலிருந்து புக்காராவும் கிபரும் துரத்தி செல்கின்ற பொழுதும் அதுக்குள்ளாக அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் அந்த கண்முன்னால பார்த்த அந்த சம்பவம் இவங்களுடைய அந்த கதையில எங்களோட கண்முன்னால காட்டி நிற்கிறது. இதானையா அர்ப்பணிப்பும், இதானையா பணியும். இப்படியான தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும். பலரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தேடுதலுடைய அந்த மொழிகளுக்குள்ளே நீங்கள் போய் சிக்கியிருக்கிறீங்க. காலம் உங்களை கைபிடித்து அழைக்கும். அப்பொழுது நீங்கள் வெற்றி பெற்றவராக மாற்றம் பெற்றவர்கள். இந்த உளவியல் உரன் சோர்ந்து விடாமல் இப்படியே வீசி கொண்டிருங்கய்யா. இதனையே தேவை. மிக்க நன்றி நண்பரே, நன்றி. தளத்தை ஃபாலோ பண்ணுங்க. மற்றதப்ப எந்த ஊர் நீங்க மாதவல்ல, எந்த ஏரியா? சகாயபுரம். சகாயபுரம். அது அங்க பண்டத்திருப்புக்கும் மாதவர்களுக்கும் இடையே இல்லையா? ஆமா, கொஞ்சம் கடற்கரை சைடு. கடற்கரை சைடு. ஆமா. நாங்களும் கன தூரம் இல்லை, கிட்டத்தான். நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வரது. இப்போ எங்கள்கிட்ட கணக்க மோட்டிவேட் வந்தது எல்லா சைட்ல இருந்தும் 5000 போட்டு தரேன். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சமூகம் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட போட் செஞ்செல்லாம் மாற்றுங்க. இப்போ நாங்கள் அதுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து, இப்போ 5000 வாங்கி நாங்களுக்கு 1 நாள் 2 நாளில் செலவழிச்சிடுவோம் பேமெண்ட். அந்த காசை நாங்கள் இது வந்து 5 வருஷம் நாங்கள் கொடுக்க போகிற இடம் எல்லாம். அடுத்த 5 வருஷம் நாங்கள் 5000 வாங்கி போட்டு அவருக்கு ஓட்ஸ் போட்டு நாங்கள் வந்துடுவோம். இனி அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு திருப்பி வரும். இப்போ அப்படி இல்லாமல் இதை அங்கே போய் எதுவும் கதைப்பாங்க. இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது, அர்ஜுனன் என்னதான் பிரச்சனைப்பட்டாலும் என்னதான் முரண்பட்டாலும் அங்கேயும் போய் முரண்படுவார். அப்படி ஒரு கட்டம் எங்களுக்கு வேணுமென்று நாங்கள் யோசிக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் இல்லை எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் கதைச்சி அப்படி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து நாங்கள் எதிர்பார்ப்பு நடக்குமா இருந்தால் நாங்கள் இன்னும் வேறு சமூகத்தை நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கோம். எங்களை சுற்றி இருக்கிற சமூகம் கொஞ்சம் படியல் இருக்காங்க, கொஞ்சம் செட் படியல். நாங்கள் சொன்ன எதையும் செய்யக்கூடிய படியல். போட் போட மாட்டாங்களா என்ன? அது சரி. இல்லை, உண்மையாக எனக்கு ரொம்ப தெரியாது. இல்லை, நாங்கள் அந்த சிலுபுரத்திலான அந்த மீட்டிங்கும் உங்களோட க்ரௌட் அப்படியே இன்வைட் பண்ணியிருப்போம். கட்டாயம். ஆனால் நாங்கள் இல்லை, உங்களோட மீட்டிங் எல்லாம் நாங்கள் ஹெட்செட்டில் அங்கே இருக்கிற மொழியோ எங்கெங்கே என்ன நடக்கின்ற எங்களுக்கு இந்த சரியா முடிஞ்ச அப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி. சிலுபுரம் சந்தியில் நடந்தது. இல்லை, தெரியும். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்துனாங்க உங்களோட இதை வீடியோஸ் எல்லாம் பார்த்துனாங்க. அண்ணையும் போட்டிருக்காரு, வன்னி மகேந்திரன் அண்ணா யூடியூப்ல போட்டிருக்கிறாரு அந்த சில வீடியோஸ் கொஞ்சம். அப்போ அதில் பார்த்து நான் இதை ஒரு சேவ் பண்ணி வைக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம், நாங்கள் சந்திப்போம். இதுல வந்து ஒரு உண்மைத்தன்மை வந்து கன பேரை கனெக்ட் பண்ணி விட்டுருக்குறீங்க. எனக்கே டாக்டரோ தெரியாம மைந்தன்ட்ட வந்த அப்புறம் தான் டாக்டரை ஃபாலோ பண்ண துவங்கணும். அது இந்த டாக்டர் தான் இந்த மயூரனாவே எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. லோஜி அக்கா டாக்டர்ல மைந்தன் தான் லோஜி அக்கா பிரகாசன் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அது மட்டும் இல்லை, ஈவன் டாக்டர் கணேஷ் அவையில இன்ட்ரடியூஸ் பண்ணது. டாக்டர் உமா ஒரு நல்ல கண்டெக்ஸை நாங்கள் இதுல பில் பண்ணி கொண்டு போறோம் இல்லையா மைந்தன்? நாளைக்கு ஒரு சிக்கல் இருந்தாலும் விஎன்ஓ ஃபேஷன் ஒரு ஐடி உண்டு, ஏதோ பிளாக் பண்ணி இருக்காம பாருங்க. கர்நாடகா பிளாக்ல இருக்கான். ஆனா 9 பேர் பிளாக்ல இருக்கு. எல்லாரும் எடுத்து வரும், ஃபுல்லா எடுத்து வரும். விஎன்ஓ ஃபேஷன் இருக்கான் சொன்னது. 9 பேரும் பிளாக்ல எடுத்து வரும். இப்ப எல்லாரும் எடுத்துட்டேன். எல்லாம் எடுத்துங்களே? எல்லாம் எடுத்துட்டேன். பேசுங்க. இல்லை, உண்மையா ஒரு நல்ல கண்டெக்ஸை இந்த தளம் பில் பண்ணி கொண்டு போகுது, நெட்வொர்க்கை பில் பண்ணி கொண்டு போகுது. இது கன பேர் ஆளுமையோட இருக்கிற ஆட்கள் இதில் இருக்கிறோம். அது இந்த அந்த பிரச்சனைகள் வரைக்க தான் அவை இந்த டேலண்ட்கள் வெளியில் வர வேண்டிய மைந்தன். கண்டிப்பா நிச்சயமா. ஆமா, விரிவான செயல்பாடு, சிறந்த ஒருங்கிணைப்பு, சரியான பரப்புற தர்க்கம், அதனிடத்துல பணமண்டா, அதாவது அனைத்து பொருளாதார பொறுமைய ஆளணி மற்றும் பரப்புரை ரீதியான அனைத்து வளங்களின் அனைத்து விடயங்களும் இதுல நடக்குது. மிக்க நன்றி ஐயா. ஆமா, அனைவரும் பிளாக் பண்ணியிருந்த அனைவரும் இப்போது ரிமூவ் பண்ணப்பட்டிருக்க. தயவுசெய்து இனியாவது ஒழுங்கா பாருங்க, தேவையில்ல அழுதாங்க. நினைக்கிறேன் 9ல இருந்து 11 பேர் இருந்தது, எல்லாரையும் திருப்பவும் எடுத்து விட்டேன். ஓகே, மிக்க நன்றி ஐயா.
இப்ப உங்களுக்கு இதுல ஹீரோ வந்து நீங்களான அதாவது பொறுமைய ரீதியிலையும் ஆளணி ரீதியிலையும் அதிகளவான மக்களையும் இந்த பொறுமைய கட்டமைப்பின் ஊடாக திரட்டி இந்த தேர்தலுக்கு மிக முதுகெலும்பாக செயல்பட்ட ஆக்கள்ல முதன்மையான ஒருவரா, அதாவது நாட்டில இருந்து நான் பாக்குறேன்னா நீங்க நாட்டில இருந்து நான் சொல்றேன், நாட்டில செயல்பட்ட ஒரு ஆள் நீங்க தான். மக்களை திரட்டுறதுல இருந்து அந்த அந்த மண்டபங்கள் அமைப்பதில் இருந்து அதுக்கான பரப்புரைகளை மேற்கொள்றதுல இருந்து அனைத்து விடயத்தையும் மேற்கொண்ட ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு துணிச்சலான ஒரு ஆளா நான் பார்க்கணும். இது என்ன கருத்து என்னென்றால் ஒரு 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 தொழில் துறையில இருக்கக்கூடிய ஆக்கள் அதற்கு மேலாக இருந்து பயணிக்கிறார்கள், அந்த பிரச்சனைக்கு சிக்கக்கூடாது விலத்தி சென்று விடுவாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் தள்ளி வைத்து விட்டு இது ஒரு மக்களது பணி, மக்களுக்குரிய வகையில செய்யணும், அர்ஜுனாவை எப்படியாவது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடணும் என்றதுல நீங்கள் குறியா இருந்தீங்க. யார் மறந்து போகலாம், யாராவது மறந்து போகலாம், ஆனால் வன்னிவேந்தன் ஆகிய நானும் இந்த மக்களும் உங்களை யாரையும் மறக்க மாட்டேன். இதுல கணேசியா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், செல்வனியா இருக்கட்டும், இதுல மருமன் தான் டிசைன் பண்ணி தந்தவர் அந்த போஸ்டர் எல்லாம் இங்கதான் டிசைன் பண்ணி நினைக்கிறேன். கொஞ்சம் அவர் தான் இந்த பாலான், அவர் தான் இவர் அவரே பாலானி. ரைட் ரைட் பாலான் இல்ல 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 ஓ சாரி ராஜசேகர ஐயான் செய்தது. ஓகே அது ராஜசேகர இவர் வேற அவர் வேற. அப்ப அவற்ற மர்மன் தான் மர்மனே எனக்கு தெரியவும் மாட்டுது. ராஜசேகர ஐயாவே எனக்கு தெரியாது, இதுக்குள்ளாலதான் தெரியும். நீங்கள்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க மைந்தன். அப்ப அவரோட அடிச்சு கழிச்சு அவர் தன்னை மருமகனுக்கு அடிச்சு கழிச்சு அவர் டிசைன் பண்ணி தந்ததுலதான் எங்களுக்கு அந்த டைமுக்கு அந்த போஸ்டரை பிரிண்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. அல்லாட்டி ஊர்ல கொடுத்து அவங்களை அதை போடுவாங்க, அநீதிக்கு மற்ற நீ என்ன போடுவாங்க, அது அடிக்கிறதுன்னு சொல்லி அந்த பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் நாங்கள் இந்த வெளியில நின்று செய்யறது வேலை கஷ்டம் தெரியும் தானே. பக்கத்துல கம்ப்யூட்டர்ல நின்று செய்யற மாதிரி வராது. நான் அவையெல்லாம் அந்த அர்ப்பணிப்போட இதுகளுக்கு சேவையா செய்தவை. இதுல என்ன கனவே இருக்குல்ல, கனவே உழைப்பு இந்த வெற்றிக்கு பின்னால வருமென்று நான் எதிர்பார்க்கிறேன். வெற்றி ரிசல்ட்ஸை தான் வெறும் மட்டும் உங்களுக்கு தாங்குற சக்தி இல்லை. என்ன உள்ளுணர்வையா இப்பவும் சொல்லுதா? நான் அந்த உள்ளுணர்வை உண்மையை நான் நம்புறேன். உள்ளுணர்வை வந்து நான் திருப்ப சொல்றதுக்கு நான் மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு இது செய்ய வேணாம்னு சொன்னா நான் போக மாட்டேன், இது செய்யணும்னு சொன்னா அந்த இடத்துல நான் நிற்பேன். கொஞ்சம் விலகிறேன்னு சொல்லி சொன்னா நான் கிட்டவும் போக மாட்டேன். ஏன்னா இந்த உள்ளுணர்வு எனக்கு பலத்தை என்ன காப்பாத்தி 90 எனக்கு காப்பாத்தி இருக்கு. அதனால அதை நான் மதிக்கிறேன். அது எனக்கு இந்த உள்ளுணர்வு என்ன சொல்லி கொண்டிருக்கேன்னா இல்ல 2 ஆசனம் பெறும், 2 ஆசனம் பெறும், ரெண்டுக்கு சான்ஸ் இருக்கு. நான் என்ன சொன்னா மக்களை அப்செட் ஆகப்படாது இல்ல. லீசா எக்ஸ்பெக்ட் பண்ணி வெரைட்டி அப்போ சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காகத்தான் நான் அதை சொன்னேன். ரெண்டனமா வேற மற்ற அந்த இந்த சிவனடிய அவரையும் நான் ஃபாலோ பண்றேன். நான் அவற்றை டிக்டாக் மெசேஜ்களும் அவர் இன்னும் சப்போர்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். அதனுடைய சரியா அவற்றை கணிப்புகள் சரியாத்தான் பாரு கணை செய்யா மாதிரி அவற்றை கணிப்பு எனக்கு தெரியும். உங்களோட அனுபவம் என்னண்டு அவற்றை கணிப்புகளும் சரியா மாறான்னு கனவேர் சொன்னது. அவர் வந்து இப்ப அர்ஜுனா பின்னால்தான் அவர் இருக்கிறார். வணக்கம் டீனாக்கா. வணக்கம் அக்கா. கிளிநொச்சி மாவட்டம் அப்படி இருக்காக்கா தேர்தல்? ஆனா மந்தமா இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா 40 வீதமானாக்கள்லாம் இருந்த நான் ஒன்று பார்த்தேன். ரோட்ல பெரிய அளவுல செனத்தை காண இல்லை. என்னென்னா அந்த 1 மணியோ அந்த அதில் ஒரு கணிப்புன்னு சொல்லியிருக்கு 50 வீதம் இருந்ததாம் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு. இந்த எலெக்ஷனுக்கு 40 வீதமாக காணப்படுகிறது என்றும் மக்கள் எல்லாரையும் விரைந்து செயல்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் இன்னும் யாழ்ப்பாணம் 50 45 வீதம் 50 என்ன யாழ்ப்பாணம் தென்னிலங்கா வந்தாக்கா நல்ல வாக்குப்பதிவுக்கா. சரி மக்கள் கூட்டம் வந்து எப்பவுமே வயசானவையும் தூக்கி கொண்டு தானே போவீங்க. நாங்கள் சோம்பேறியர் தானே. இல்ல யாழ்ப்பாணம் விறுவிறுப்பா வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்காங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு ஏரியா பொறுத்தக்கா எங்கண்ட ஏரியால 2 வாகனம் கூடுது வயசான ஆக்களை ஏற்றி. இது வந்து பெரிய தேசம் தானே. அப்ப சனம் தூர உள்ளுக்குள்ளே எல்லாம் இப்ப வச்சு கிடந்ததுனே இங்க பார்த்தேன். ஒரு சனசமூக நிலை மாதிரி ஒன்றையெல்லாம் சிலம்பா கழிச்சிட்டு போகுது. பெரிய தேசம் தானே. அதனால பிறந்து ஆக்கள் இருக்கிறதால எங்களுக்கு நெரிசல் தெரியாம இருக்கலாம். நானும் 2 எதிர்பார்க்கிறேன். இனி கடவுள் தான் சித்தம். இப்ப எலெக்ஷனுக்கு வவுனியால போட்டுட்டு போறேன்னு ஒரு ஆள் வந்துட்டு போனார். நான் கேட்கல. நீங்க 2 பேருமாக்கா? நான் 3 பேர் ஆகலக்கா. அப்படித்தானே? 2 ஷுவர் 2 பேர் வருவினா. அண்டு எந்த கணிப்பு என்னவோ இல்ல. ஆஹா
ஏனண்டா அண்ணா நிறைய இடத்துல வந்து இறங்கி இல்லை. மைந்தன் கேட்டது மக்கள் விளங்க இல்ல. ரைட் நான் நெவர் கேட்டுக்கொண்டு இருந்தாலே நீங்க ஐயோ இன்னும் தெரியல. இப்ப அந்த போயன்னு சொல்லிட்டு போனேன். அர்ச்சனா வந்த வரத்துக்கு இருந்த மாதிரி கீழாமலே நல்லா வந்திருக்கும். இடையில குழப்பங்கள் வந்ததாலதான் இது அக்கா மனுஷங்களுக்கு அது புரியலையா அனுசங்களே என்ன நினைக்கிற ரெண்டு வந்தால் மூன்று இல்ல அவர் சொல்றா சரியப்பா. 2 வாக்கு வந்தா 3வது போனஸ் வாக்கு இல்ல அப்படி இல்ல 2 வந்தால் இல்ல சும்மா கிண்டி விடாங்க போ. நேற்று இப்படிதான் நடக்குது. சும்மா கிடைங்க. அந்த ஓட்டிங் சிஸ்டத்துல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது வந்து ஒரு இப்ப டாக்டர் அர்ச்சனாக்கு ஒரு சீட் வந்து கிடைச்சு அடுத்த சீட் வந்து போனஸாக கிடைக்குதுண்டா வந்து இது வந்து ஒரு இட்ஸ் நாட் நெசசரி. ஆனா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் அந்த போனஸ் சீட்டை கொடுக்கறது யாருக்கண்டா வந்து அடுத்த நிலைக்குல கூடுதலான ஓட்ஸ் எடுத்தாக்களுக்கு தான் வந்து அந்த போனஸ் சீட்டை கொடுக்கறது நார்மலாக. ஆனா வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து டாக்டர் அர்ச்சனா என்ன செய்வார்ன்றது தெரியாது வந்து. ஆனா 199% கட்சிகள் வந்து அதைத்தான் செய்கிறது வந்து போனஸ் சீட் என்று கிடைக்க வந்து அடுத்த தேர்வு இந்த நார்மலாக எலோகேட் பண்ணப்படாத அடுத்த நிலையில இருக்கிற ஹையர் ஓட்டு எடுத்த ஆளுக்கு தான் வந்து அந்த போனஸ் சீட்டை கொடுக்கறது வந்து. அது இது இங்க வந்து இப்படி நடக்க போகுதுன்றது தெரியாது வந்து. அப்படி நடந்தா பார்ப்போம். நீங்க சொல்றதான் சரி. அப்படி எல்லாரும் விசாரிச்சு வச்சுட்டினம். என்ன எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் போய் ஜாப்பின் படி இதெல்லாம் அறிஞ்செல்லாம் வச்சிருக்கீங்க. ஏன்னா ஹை அத கூடுதலான வாட்ஸ் இல்லாதான் போகலாம். அதே நேரம் வந்து அப்படித்தான் கொடுக்கறது வந்து. அதே நேரம் வந்து தேசிய பட்டியல் இவைகள் வந்து இப்ப ஏற்கனவே ஒரு லிஸ்ட் ஒரு தங்களோட பிரியாரிட்டி லிஸ்ட் ஒன்று கொடுக்க வேணும் வந்து. எல்லா கட்சிகளோ எல்லா வேட்பாளர்களோ வந்து எல்லா சுயேட்சை குழுக்களோ வந்து ஒரு பிரியாரிட்டி லிஸ்ட் ஒன்று வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து கொடுக்கணும் வந்து. அந்த நேஷனல் லிஸ்ட் ஒன்று வந்து அவையோட பிரியாரிட்டியின் படி வந்து 3, 4, 5 பேரையோ கொடுக்கறது வந்து தேசிய பட்டியல்ல வந்து ஒரு ஆசனம் கிடைக்கும்டா வந்து எந்த ஆர்டர்ல வந்து தங்கண்ட கட்சி மெம்பர்ஸுக்கு வந்து அந்த தேசிய பட்டியல் தமது வாக்குகளை பதிவு செய்திகளாக இந்த விடயங்கள் காணப்படுகின்றன. அர்ச்சனா ராமநாதன் வெல்வாரா தோற்பாரா என்கிற விடயம் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற காலத்திலே ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அரபிய நாடுகளில் இருந்து அமெரிக்கா கனடா நாடுகளில் இருந்தும் சென்றுள்ள எமது அன்பு உறவுகள் அர்ச்சனா ராமநாதனுக்கு ஊசி சின்னத்திலே ஓட்டுகளை பதிவு செய்துள்ள அந்த சம்பவம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் அர்ச்சனா ராமநாதனை தாங்கி பிடித்து அவரை வெல்ல வைக்க வேண்டும் என்கிற வெறியுடனும் ஆர்வத்துடனும் இல்ல ஊழல கொண்டு வந்ததுக்காண்டி வந்து செய்த வேதனைக்கு அவ்வளவு வேலை பண்ண அவன் வெளியில கொண்டு வரும். அப்பதான் இப்ப பாத்தீங்களா அந்த அனுராவன் வந்து முழு மாப்பியம் கொண்டு வர என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? அதே மாதிரி இவன் கொண்டு வரணும். அதுதான் முக்கியம். வணக்கம் கிருஷ்ணனையா. வணக்கம் பிரியாக்கா. வணக்கம். நீங்கள் இப்படி லைவ் போட்டா எங்களுக்கு அந்தரமா இருக்கும் இல்லையா? எங்களுக்கும் வேலைக்கா அக்கா எங்களுக்கும் வேலைதான். வேலைக்கு போய் கொண்டிருக்கோம். ஆனா இத வேலையை போறதா இல்லாட்டி லீவ் எடுக்க சங்கரான் தலைவர் வருவார். தலைவர் வெற்றியை கொண்டாட வருவார். இன்றைக்கு சொன்னவரே வர்றாங்க. முக்கியம் தலைவர் வரணும். வர்றாங்க எல்லாரும் மேல ஏத்தணும். முழுப்பெற அது இது பேப்பர்ல வந்ததா சுயேட்சை குழு நேற்று வந்ததோ ஒரு போட்டு விட்டுட்டாங்க. அவ மறந்து வச்சுல நேரமா மற்ற நம்பருக்கும் போட்டாலும் போட்டுருவா. 2 நம்பர் எலெக்ஷன்ல பங்கு பெற்ற வேற போய் கேட்டானா அக்கா உங்களுக்கு தான் அது அவ்வளவுக்கும் அவ டீச்சரா சரி வாக்கு போடணும். என்ன நினைக்கிறார்
எனக்கு சரி ஆறாம் நம்பர் டீச்சர் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு படிச்ச மனுஷன் தூக்கி போட்டுருக்காங்களா? அவ ஸ்கூலுக்கும் போயிட்டு வீட்டு நான் பேப்பர்ல இருந்ததுதான் சொன்னேன் மைந்தன இங்க என்ன இன்னும் அதுக்குள்ள தலைவர் சின்ன சிக்கலாம். சரி யாரை கொண்டு போறது யாரை எடுக்கிறது 2 பேருக்கு முதுகுல விட்டோம் ஒரு பிரச்சனை ஓடுதான் வாக்குன்றதெல்லாம் அது எனக்கு கணக்க சிக்கலாம். 23 குழுவுக்கே பெரிய பிரச்சனை நடந்துருக்கு ஐயா. அவங்க பண்ணபடியால் அதுகள் வெளியில வர இல்லை. அப்ப அவன் அங்க இன்னும் அந்த தலைவருக்கும் மற்றவருக்கும் இடையில பிரச்சனையா அவன் யாரோ ஒருத்தன் போய் ரிப்போர்ட் பண்ணி விட்டானா எலெக்ஷன் கமிட்டி. சரி யாரை செலக்ட் பண்றது இன்னும் செலக்ட் பண்றது நாங்க எங்களுக்குள்ள வேற பெரிய ஊழல் நடந்துட்டு ரிப்போர்ட் பண்ணி இப்ப எல்லாம் சில்லருக்கு தான் அது வெண்டிக்கணும் அந்த குழு சில்லருக்கு வெளியில வர்றது. சரி விழுந்தாலும் அதாவது சில்லருக்கு தான் உள்ளுக்கு போகணும். தேர்தல் முடிஞ்ச அப்புறம் கணக்க செய்தி வரும் ஐயா. பரபரப்பா அவர் அப்படி அடிச்சார் இவர் அடிச்சார் இவ்வளவு காசு வந்து எல்லாம் கிளப்புவாங்க. இல்ல அதுக்கு இந்த வெளிநாட்டு காசு தான் அவன் இப்ப ப்ரூவ் பண்ண சொல்லி நிக்க போறான். பேர ப்ரூவ் பண்ணினாலும் மைந்தன் சொன்ன மாதிரி சண்டை வரைக்க முழு பேருக்கும் இப்ப நீ இவ்வளவு செலவழிச்சு எல்லாருக்கும் சண்டை வந்து தோத்தவனும் சண்டை ஓடிப்பான் வெற்றி எடுத்தவனும் சண்டை ஓடிப்பான். பெரிய பிரச்சனை விரும்பாரு. அவசூறு இது எங்களுக்கு இப்ப இன்றைக்கு கரைக்கலாம் வந்து இந்த தளம் தானையா பல பேருக்கு இப்ப பிரச்சனை தெரிந்தாரு. அர்ஜுனா உடை முடக்கலாம் எல்லாத்தையும் பட்டி ஓடிக்கொண்டு ஒரு மந்தியாத்துல ஒரு மந்தியாத்துல வாக்கு நின்றுடும். சரிதான் 4 மணி மட்டும்தான் ஓட்டிங் போல் வராது. இன்னொரு மந்தியாத்துல அது நின்றுடும். சரி கரை சேர்த்தாச்சு. இனி இன்னொரு கண்டம் 24 மந்தியாத்துக்கு நின்றாது. சரிதான் நாளைக்கு 8-10 மணி மட்டும் ரிசல்ட் வந்தவங்களுக்கும் 12 மணின்னு சொல்றாங்க. ஃபைனலா இல்லை அந்த நாளைக்கு 12 மணியோட மத்தியானம் வென்றதும் முடிஞ்சு. இது பிறகுதான் துவங்குது சூறாவளியா சுனாமியா அதுக்கு பிறகு நாளைக்கு ஸ்ரீலங்காவில யாழ்ப்பாணத்துல என்ன சரவடி வெடிக்கிறது அர்ஜுனா வந்துட்டாராமன்றோட சரவடி வெடிக்கிறது எல்லா இடங்களையும் எல்லாரும் நடக்கும். இங்க எங்க போட்டிருக்காங்க யூடியூப்ல இருந்து விட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் சந்தோஷத்தில் பயணிப்பதாக கூறும் மருத்துவர் ரத்னா கொழும்புல இருந்து சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்களே இல்லோ லைவ்ல வந்தவர் தானே டாக்டர் அவங்க வந்து நிக்கிறாங்க லைவ்ல வந்தாங்க அங்க இருந்து வரும்போது ரைட் அதுதான் நான் அதான் எடுத்து போட்டுருக்கேன். சொல்லுங்க இல்லையா சாரி சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க ஐயா அவங்களோட பிக்கப்பை தாங்கும் நாங்கள் இப்ப வேலை செய்ய துவங்குறோம் கம்பியலையும் பண்ணிதான் இருந்து இந்த பிக்கப்ல 45 வகையா அந்த இது கூடுதல் பீசோண்ட வச்சு போட்டு அவ்வளவுக்கு பெருசா இந்த பிக்கப் அளவுக்கு கேக் செய்ய போறாங்க. சரி செய்து தலைவரை கொண்டு இங்க விட்ட வைக்கணுமா அது சாவச்சேரிக்கு முன்னால ஒன்று வச்சு விட்டுவோம். சாவச்சேரி மருத்துவமனைக்கு முன்னுக்கு வச்சு விட்டுங்க ஐயா. வெட்டிப்பட்ட ஐயா பிளீஸ் அந்த வீடியோ எடுத்து போட்டு விடுங்க. எனக்கு மட்டும்தான் ஐயா. ஐயோ புறம் இங்க எனக்கு அண்டையா மீட்டிங் பிறகு எனக்கு ஒருத்தரோட தொடர்பு இல்லை. நான் சும்மா போய் ஆர்கனைஸ் பண்ணல. அது விளங்குதுதானே தலைவரோட கதைக்கான். நான் தலைவருக்கு அடிச்சேன். தலைவர் ஆன்சர் பண்ண இந்த உரிய அடிச்சேன் ஆன்சர் பண்ணேன். சரி நான் சொன்ன தமிழை அடக்கி வாசிங்க முதல் ரிசல்ட்டை பார்ப்போம். சரி பிறகு பெரிய ஒரு பாசி என்னதான் செய்தாலும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது 100% ஓகே. நீங்க மற்ற வேலையில செய்யறது ரெடியா நின்று கொள்ளும். என்னன்னா தலைவர்கிட்ட தமையண்ட மகன் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஊசி சின்னத்து போட்டு போட விட வந்து பெரிய அமோகமா இது ஒன்று இருக்கிறேன். அதே இருக்கா அவரையும் இருக்கா பார்த்துருக்கா செய்து விடுங்க. அவர்கள் செஞ்சு விடுவோம் பிரச்சனை இல்லை.
அது ஒரு பழி, அது கத்துறது கத்தி போட்டு இருக்கட்டும், மத விடுவோம். இனி கத்தியும் ஒண்ணும் செய்யலாது, செய்யலாது. இல்ல அதோட கடைசியா கவனிப்போம். முதல் இதெல்லாம் முடிச்சு நாங்கள் வெளியேறி வருவோம். இல்ல அதுக்கு அது ஒரு படிச்ச ஒரு மேதைன்னு சொன்னா அதுக்கு புத்தி இல்லையா? அது புத்தி அதை விடுங்க. நாங்க தேர்தலை பற்றி கேட்போம், பாக்கல பற்றி அதை விடுங்க. நாளை கேட்போம், தேர்தல் முடிஞ்ச அப்புறம் பின்னரங்க வாங்க என்னைக்குலாம் காய்ப்போம். அதான் பின்னேறம் தான் இருக்கு. பேசுங்க, அர்ச்சனாக்கு ஏன் ஓட்டு போடணும், மக்களையும் வாக்களிக்கணும், ஓட்டு போதல இன்னைக்கு பேசுங்க, முடியும் மட்டும் பேசுவோம். அங்க முடிஞ்ச ஒரு மணி அதுல பேசுவோம். போங்க போங்க, ஓட்ட போடுங்க, மக்களே ஓட்ட போடுங்க. நான் சொல்லி 10 பேருக்கிட்ட ஊசிக்கு போட்டு விட்டார்கள். நன்றி என்ன, நன்றி சுதார், நன்றி 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 சுதார். நாம நாங்கள் போய் ஊசிக்கு தான் போட்டோம் சொல்றாங்க. தெரியும் எதுல உண்மை இருக்கு, அங்க போய் இருக்கு. எப்படி கண்ண பார்த்து நடக்க மாட்டேன், கண்ண மாத்திடுவாங்க, கண்டிப்பா செய்வாங்க. வணக்கம் அண்ணா, வணக்கம். எனக்கு தெரியும், இப்ப கொஞ்சம் அதான் எனக்கு தெரியும். அண்ணட்ட மாணவர்கள் வந்து சுயேட்சை குழுல அணு சின்னத்துக்கு கேட்கிறாராம். எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதை கேட்ட எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனா நான் வீட்டை இன்றைக்கு சொன்ன வசனம் வந்து ஊசி சின்னத்துக்கு போய் போடுவோம். ஊசி சின்னத்துக்கு கீறி போட்டு 1 2 1 5 7 இதுக்கு வாக்களிக்கணும். 55% வாக்குகள் பதிவாகிறதா புதிய செய்தி தெரிவிக்கிறது. முற்றுமுழுதாக தேர்தல் படிப்படிதான் சுயாதீனத்தாவுக்குள்ள 55% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், தென்னிலங்கையில மக்கள் சீரழிச்சுடன் வாக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மலையகம் அப்படி இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்துடைய வாக்கு வீதங்கள் இந்த முற்றுமுழுதாக தெரிய வரவில்லை. 46,000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவுகள் யாழ், அதாவது வடமாநிலத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி மைந்தன், எனக்கு நான் இறங்க போறேன், வேலைக்கு இறங்குறேன்னா நான் பின்னர் வருவேன். என்ஜாய் தி வொர்க். ஓகே ஓகே சூப்பர். பின்னர் பின்னர் கொஞ்சம் முதலாளி மைந்தன் அதுதான் அடிக்கடி செப்ப பார்த்துட்டு அங்கால போய் 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 போன திக்கு பார்த்தோன்னு தான் நிப்பன் விட மாட்டேன். பின்னர் மருண்டாக்கண்ட ஏற்றிடுங்க மேலுக்கு. திருவிழாத்தாலும் எத்தனை பேர்கிட்ட வேலை போகுது. உண்மையான பாவம் இதைத்தான் இப்ப நான் சொல்ல வந்தேன். நான் மைக்க மீட் எடுத்துட்டு சொல்ல வந்தேன். இதெல்லாம் ஐயா இதோட வேலை போதும் தெரியாது. அதான் உண்மை. என்ன அடிக்கடி ஸ்டோர் ரூமுக்குள்ள போயிட்டு சாமான் அடுக்கிற மாதிரி இருக்க பாதிக்கணும். எந்த இடம் அக்கா உங்களோட வேலை வேலை நான் கேமரால பார்த்துட்டு அக்கா உள்ளுக்கு அப்பப்ப போய் பெக் அடிச்சு கொண்டு வாரா கொண்டுதான் யோசி. ஐயோ இப்படித்தான் அங்க இந்த வியாபாரத்துல வேலையிடவங்க பெட்டிகளுக்குள்ள ஒழுக்கி வச்சு போட்டு அந்த நாள்ல இதான்ற நாங்க வீடியோல பாக்குறாங்க. அடிக்கடி போட்டு வருவார். சரிங்க, அதே மாதிரி நீங்க உங்களோட விலசுதெல்லாம் மின்னண்டுதுன்னா அந்த மேனேஜரை பொறுத்த வெளியில அடிக்கடி நீங்க ஸ்டோர் போய் வர யோசிப்பாங்க. ஐயா உங்களோட பற்றி கொமெண்ட் வந்து உண்மையில் கிரீன்லாந்து ஐயா எல்லா சூழ்நிலைகளிலும் பக்கத்துடையாக இருந்தவர், எல்லோருக்கும் நல்ல தந்தை அப்படின்னு ஒரு சசிகலா வெளியிக்கிறாங்க கொமெண்ட். உண்மையில் கிரீன்லாந்து ஐயா எல்லா சூழ்நிலைகளிலும் பக்கத்துடையாக இருந்தவர், எல்லோருக்கும் நல்ல தந்தை அப்படின்னு. உண்மைதான். நான் சில விஷயத்துல பார்த்திருந்தேன்னா அந்த பிரச்சனைகள் வர்றப்போ எல்லாம் வந்து அவளை அமைதியா அதை கையாண்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி உண்மையிலுமே கிரேட் தான். எங்க சொல்லு கேட்கறது வேலை புறாங்க தெரியும். நானும் இந்த கடமைக்கு கத்துறேன், இந்த வேலை கத்த ஓன் பண்றதுக்காக கத்துறேன். இங்க சொல்லலாம் வேறாது எந்த புள்ள இந்த மகள் இந்த ஃப்ரெண்ட் ஆள் இருக்கிறா, அவருக்கு தமிழ் தெரியா. டிவி ப்ரோக்ராம் இன்னும் அப்படி எல்லாம் நாங்க எங்கண்ட இதெல்லாம் நாங்க செய்து போட்டோம். இனி நடக்கிறது எல்லாம் மைந்தண்ட இருக்குது. மைந்தண்டையும் டாக்டர்டையும் கையில கடை செய்ய அந்த அட்வைஸும் உங்களுக்கு
எல்லாம் நல்லபடியா அமைஞ்சு ஒரு நல்ல ஒரு தலைமை எங்களுக்கு வந்து வந்தா 5 வருஷம் முடியேக்கு ஒருவருக்கும் ஓட் இல்லாம பண்ணிவிடலாம். இந்த கட்சிக்கு மட்டும்தான், தலைவற்ற கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டா மாற்றி விடலாம். இந்த முறை எங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட கிடைச்சிருந்தா NDP ஒரு ஓட்டை எடுத்திருக்கலாம். அதுக்குள்ள ஒரு போராட ஐயா டாக்டர் லோசா பாடாவுலே டாக்டருக்கு எப்படியும் டாக்டருக்கு எப்படியும் கொண்டு வரும். 2 வந்து என்றால் அது அமோக வெற்றி. நீங்க நம்புற மாதிரி நான் உங்களுக்கு ரியாலிட்டியே சொல்ல வரேன். என்னன்னு சொன்னா இங்க எத்தனையோ வருஷம் அரசியலில் இருந்த கட்சிகள் சரி, எத்தனையோ கட்சிகளுக்கு கோடியா காசு போயிருக்குது, 7 கோடி போயிருக்குது தங்குது. சரி, அப்படியெல்லாம் வந்திருக்குது நியூஸ்கள். அப்படியெல்லாம் பலம் வாய்ந்த அரசியல் கட்சிகளோட நாங்கள் ஒரு சொற்ப மணியை வச்சுக்கொண்டு ஒரு 6 கிழமை பிரச்சாரத்துல முன்பின் தெரியாத வேட்பாளரை கொண்டு வந்து சரிதான் அரசியல் புதுசு இல்ல ஒரு சீட் எடுத்தாலே ஒரு பெரிய வெற்றி. உங்க பாரம்பரியமா ஓடிக்கொண்டிருக்கிறத குடும்பமா அப்பா அரசியல் இருந்த தாத்தா அரசியல் இருந்தவே ஒரு சீட் தான் எடுக்கணும். அது எடுக்கணுமோ தெரியாது. கடைசியா கொண்டு அறிக்கை விட்டுட்டு என்ன மக்கள் வேண்டாம், நான் கடைசி வரையும் பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டேன், நீ வரமாட்டேன். என்ன சொல்லுங்க அவன் சிக்கல் சுத்தமாத்துக்கு தெரியும் வந்து விட்டான். சரியோ இவன் லைவ் போட போறான் மாறி மாறி. அப்ப இவனுக்கு எதிராக உங்க இருக்கிறவ எல்லாரும் பார்லிமெண்ட்ல 225 பேர் 224 பேரும் பார்லிமெண்ட்ல கேஸ் போட போறாங்க. நான் இந்த அரசியல் உழைக்கிறோம் பார்க்க கேஸ வின் பண்ணா ஒடுங்கிட்டு டாக்டர் சொல்லி மாறிக்கிற சுத்தமாத்து வந்து நான் தான் உனக்கு நான் கட்சி அரசியல் ஆயிரம் என்ன லோயரா இருக்கிறேன்னு விட்டுறப்பா. இல்ல அவருக்கு கடைசியா வாயில் சில்வரத்தை பத்தி கடைசியா சுமந்திரனுக்கு வாயில மண் போட்டதும் அந்த ஊர்ல கடைசி மீட்டிங் கல்லன் எல்லாம் சொல்லியப்ப பிட்டிய விளையாட்டு அனுப்பி விட்டுட்டான். அதான் வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் மற்ற அனைவருக்கும். நீங்கள் கிரீன்லாண்ட்ல நீங்கள் நேற்றை கலைச்சிட்டு போட்டீங்க. உங்களோட கதையை நேற்றைக்கும் நான் அக்செப்ட் பண்ணி நான் வந்து நீங்கள் சொல்றதான் ஜதார்த்தம் வந்து ஒரு சீட் வந்தாலே பெரிய விஷயம் வந்து நாங்கள் இப்ப இன்னும் 1 hour லெஸ் தான் 1 hour தான் இருக்குது வந்து இனி கலைக்கிறதால வந்து இந்த எஃபெக்டும் வர போற இல்லை ஓட்டிங்ல வந்து நீங்கள் கலைக்கிறதான் ஜதார்த்தம். ஏனென்றால் ஷோர்ட் பீரியடுக்குள்ள வந்து இந்த ஒரு சீட் வர்றது வந்தாலே வந்து மச் பெட்டர். ஏண்டா வந்து நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வந்து மற்ற கட்சிகளுக்கும் வந்து ஒவ்வொரு சீட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. அது காலங்காலமாக செய்து கொண்டு வந்தவங்க வந்து அது சில ஒரு குரூப் ஒன்று இருக்குது வந்து விரும்பியோ விரும்பாமலோ வந்து மற்ற கட்சிகளுக்கு வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது வந்து. ரெண்டபடியா வந்து டாக்டர் அர்ச்சனாக்கு ஒரு சீட் கட்டாயம் பெறும். ஒரு சீட் வந்தாலே மச் பெட்டர். அதே நேரம் வந்து அவருக்கு இந்த முறை ஒரு சீட் தான் வந்தா கூட இவற்றை வரப்போற 5 வருஷ காலத்துலதான் வந்து இவற்றை அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து இவருக்கு வரப்போற சீட்டுகளை வந்து நிர்ணயிக்கும். இவற்றை செயற்பாடு வந்து தரமா இருக்குமாண்டா அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து எந்த மாற்று கருத்து இல்லாமலும் வந்து உதாரணத்துக்கு யாழ் மாவட்டத்துல 6 சீட் வந்து 4-5 சீட்டுக்கு மோஸ்ட்லி பாசிபிள் வந்து அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து அதுக்கு வந்து அவற்ற நடவடிக்கைகள் அவற்ற செயற்பாடுகள் தான் வந்து அதை நிர்ணயிக்கும். நாங்கள் ஒரு சீட் கிடைச்சாலும் அதை வச்சு மாநகர சபை எலெக்ஷன் மாகாண சபை எலெக்ஷன் பிரதேச சபை எலெக்ஷன்ல இவற்றை வழி சரியான வழி என்றால் மக்கள் தேடி வந்து மற்றது வந்து போனஸ் சீட் கிடைக்கிறதுக்கு இவருக்கு ஒரு சீட் கிடைச்சா கூட போனஸ் சீட் கிடைக்கிறதுக்கு யாழ் மாவட்டத்துல மோஸ்ட்லி பாசிபிள். ஏன்னா வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து இவருக்கு வந்து எல்லா மற்ற கட்சிகளுக்கும் ஒவ்வொரு சீட் கிடைச்சி இவருக்கும் ஒரு சீட் கிடைச்சா கூட வந்து மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து யாழ் மாவட்டத்துல
மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து இவர்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 2வது சீட்டுக்கு சான்ஸ் இருக்குது மோஸ்ட்லி. என்ன பொறுத்தவரையில எந்த கணிப்பு 2 சீட் உறுதியா வரும்னு நான் நம்புறேன், பார்க்கலாம். அதான் சொல்றோம். ஒரு சீட் வந்து ஓட்டில் படிக்கும் மினிமம் 2 சான்ஸ் இருக்குது. அது 2வதுக்கு வந்து எல்லா மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒவ்வொரு ஓட்ஸ் வரும்டா வந்து இவருக்கு வந்து மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து மோஸ்ட்லி இவருக்கு தான் பாசிபிள் இருக்குது யாழ்ப்பாணத்துல. 2வது வந்து ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் சீட் வரும் வந்து. இப்ப மற்றது வந்து நீங்கள் இவர் சுமந்திரன் ஐயா பற்றி சொன்னீங்கள் வந்து அவர்கிட்ட வயதுக்காக நான் ஐயான்றேன் வந்து அவர்கிட்ட வயதுக்கு மரியாதைக்காக அவர் வந்து சொல்லியிருந்தவர் வந்து தன்னை மக்கள் விஷயம் வந்து அவற்ற உண்ட ஸ்டேட்மெண்ட் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தவர் வந்து சுமந்திரன் இப்போ உங்களுக்கு வேணுமென்று ஸ்ரீதரன் ஐயா கொடுத்திருந்தவர். அதன்படி பார்த்தால் வந்து தேசிய பட்டியல்ல வந்து அவைகளுக்கு வந்து ஒரு சீட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா வந்து அவைகள் வட நார்த்தன் ஈஸ்ட் ஃபுல்லா கேட்க வந்து டோட்டலி வந்து அவைகளுக்கு வந்து அந்த 3.4% ஓட்ஸ் எடுக்கிறக்குரிய பாசிபிள் இருக்குமெண்டா வந்து அவைகளுக்கு தேசிய பட்டியலில் ஒரு ஓட்ஸ் ஒரு சீட் ஒன்று கிடைக்கிறதுக்கு பாசிபிள். அப்படி கிடைக்கும் பட்சத்துல வந்து கட்டாயம் வந்து அந்த ஆஃபர் வந்து சுதந்திரனுக்கு தான் போகும். அந்த நேரத்தில் அவர் சொல்லுவார் வந்து கட்சி உறுப்பினர்கள் போஸ்ட் பண்ணினம் மக்கள் போஸ்ட் பண்ணினம் எனக்கு தவிர்க்க இல்லாமல் நான் போறேன், மக்கள் விருப்பத்துக்கு நான் போனேன். எஸ் அப்கோர்ஸ் இருந்து பாருங்க அவருக்கு அவைகளுக்கு ஒரு தேசியல் பட்டியலின்படி வந்து ஒரு சீட் ஒன்று கிடைக்கும் என்றால் அதுல எந்த மாற்றமும் இருக்காது. இவர் போறதுக்கு அந்த டைம்ல வந்து இவற்றை டாக் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு 12 hours தானே ஐயா? அடுத்த நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு 10 மணிக்கு மோஸ்ட்லி எல்லாம் தெரிய வந்துடும். ஒபிஷியலாக 12 மணி அப்படி வந்து இழந்து வாருங்கள். இது உங்களுடைய கருத்துக்கள், மக்களுடைய கருத்துக்கள் இப்பொழுது பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் சுயேட்சைக்குள்ள எத்தனை ஆசனங்களை வெல்வார்? அர்ச்சுனா ராமநாதன் ஊசி சின்னம் 17க்கு ஒரு புள்ளடிய போடுங்கள். 257 வெற்றி இலக்கங்களை தெரிவு செய்யுங்கள். 235களுக்கு நீங்கள் போடுவதில் வெற்றி வாய்ப்புள்ளதாக தட்டிக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கான நேரம். இன்னும் 1 மணி நேரம் இருக்கின்றது இந்த தேர்தல் வெற்றி பெறுவதற்கு. இன்று இரவு இலங்கை நேரம் 12 மணிக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த தேர்தல் வாக்கு எண்ணுகின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் என தேர்தல் ஆணையத்தினால் தெரிவிக்கப்படுவதாக செய்திகள் கூறப்படுகின்றன. அந்த வகையிலே அதன் பின்னரான காலப்பகுதியில் யார் வெற்றியாளர்கள் என்கிற விடயம் தீர்மானிக்கப்படும். சர்வதேச அளவில் தமிழ் மக்கள் அர்ச்சுனா ராமனுடைய ஊசி சின்னம் பலத்தன வெற்றியை தட்டிக்கொள்ளும் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகின்ற. அந்த வகையிலே 2 ஆசனங்கள் அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆசனங்கள் கிடைக்கும் என்கிற ஒரு சாரரும் இல்லை, ஒரு ஆசனங்கள் தான் கிடைக்கும் என ஒரு சாரரும் இல்லை, 3 ஆசனங்கள் தான் கிடைக்கும் என ஒரு சாரரும் இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆய்வாளருடைய கருத்துக்கள் பொய்யாக்கப்படுகிறதா அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இங்கே நிறைவேற்றப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனும் சில நிமிடங்கள் இலங்கை நேரம் 12 மணிக்கு பிறகு நள்ளிரவு 12 மணி கடந்ததுக்கு பிற்பாடு இந்த வாக்குகள் உடனடியாக அறிவிக்கப்படும். அந்த வகையிலே மிக முக்கியமான வாக்குகள் நான் நினைக்கிறேன் புலனறுவை அனுராதபுரம் கம்பகா காலி மாவட்டங்கள் உள்ளடக்கிய தேர்தல் வாக்கு அறிவிப்புகள் மற்றும் தாமதமாக மேலவை உடனுக்குடன் வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையிலே வடக்கு மாநிலத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கைகளும் உடனடியாக தெரிய வரும். அப்பொழுது வெற்றியாளர்கள் யார் என்பதை நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள். இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான தேர்தல் நேரடி சிறப்பு ஒளிபரப்புடன் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் மேலே எழுந்து வாருங்கள். அர்ச்சுனா ராமநாதன் வெல்வாரா தோற்பாரா, உங்களுடைய நிலப்பாடுகள் என்ன, யார் யாரெல்லாம் வாக்களித்தீர்கள் என்கின்ற விடயத்தினை ஏறி வந்து சொல்லுங்கள். இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான களம். இந்த 2 வாகனம் ஓடுதா ஆக்களை ஏற்றி இறக்குறதுக்கு உங்களோட நன்றி, மிக்க நன்றி. என்னுடையது இல்ல, எந்த வாகனம் இல்ல, ஃபயர் பண்ணி ஓடும். மிக்க நன்றி நன்றி ஐயா, உங்களோட உதவிக்கு நன்றி ஐயா, மிக்க நன்றி. போறதுகள் ஊசிக்கு தான் போடுதோதையா போயிட்டு எல்லாரையும் ஏற்றி இறக்குறோம். சரியோ அனைமா சரி போடும். சரியோ நம்பிக்கை தானே வாழ்க்கைய. கண்டிப்பா கிரீன்லாண்ட்ல ஐயா உண்மையில பாராட்டுகள் ஐயா, மனமார்ந்த நன்றிகள். ஈசன் என்று ஆள் போய் நிற்கிறாராம். இந்த பண்ண பார்க்கிறேன் அவர் இந்த போனை ஆன்ச பண்றாரு. லண்டன்ல இருந்து போய் நிற்கிறாராம். எடுத்துருவாங்க முடிஞ்ச ஒரு வீடியோ பிடிச்சிட்டாங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. அவரும் அந்த கேக் பட்டுறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாராம். கொடியால் கேக் வேண்டி போட்டாங்க. அவர் சின்ன கேக் கொண்டு வேண்டி போட்டாங்களாம். ஆனால்
இன்னும் எனக்கு அந்த இந்த தகவல்கள் வர இல்லை. ஈசன் எங்கண்ட ஏரியா இல்லை, அதை கொஞ்சம் இந்த கிளிநொச்சி பக்கம், அங்காளி பக்கம். அதான் அந்த தம்பி 2 பேர் அடிச்சு, ஐயா நீங்கள் உங்க டவுன்ல நின்றா வாங்கோ, ஜெஃப்னால நின்றா வாங்கோண்டு நான் சொன்னேன். அந்த ஐயாவோட வரைக்காம நான் விரையிலாக போ யார் அந்த ஐயா ஆர்கனைஸ் பண்றவர்ன்னு சொல்லி நம்பர் எனக்கு அனுப்பினவங்க நான் அடிச்சேனா. எங்களோட தளத்துல இருந்தான் போனவரோ தெரியல. அடிச்சேனா ஆன்சர் இல்லை. ஆன்சர் இருந்தா அவருக்கு போய் அவரோட நின்றுட்டு வந்திருப்போம். அழைக்காம போயிடாதுதானே. பரவாயில்ல, உங்களை அது பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க எடுக்கத்தானே போறோம். அது பெரிய வேலை திட்டம் தானே. நம்ம இதை முடிஞ்சோன்னா அறிவிப்போம் தானே. அதுல அது அடுத்த கட்டத்தை கொண்டு போவோம். அதுல நீங்க போகணும். பாப்போம் என்ன நடக்கு. மக்களோட மக்களை நாங்க கடத்துல அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தி எங்கள்ட மக்களுக்கு ஒரு என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களோட வாழ்க்கை செலவுக்கு மேனேஜ் பண்ணத்தக்கனையா ஒரு வருமானத்தை காட்டும் போப்பான். அதுதான் தேவை முதல். சரிதான். பேசுங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நாங்க இருக்கிறோம்.